உச்சபட்ச ஏமாற்றம் என்பது ஒரு தேர்தல் ஸ்டண்ட் என்பது நேற்று இவர்கள் அறிவித்திருக்கின்ற டாப்ஸ். ஒரு பெயர் மாற்றி ஒரு அது புதிய ஓய்வூதிய திட்டமா, பழைய ஓய்வூதிய திட்டமா, பழைய புதிய ஓய்வூதிய திட்டமா, அல்லது புதிய பழைய ஓய்வூதிய திட்டமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கின்ற ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கிடைப்பதில் நம்ம என்றைக்குமே மாற்று கருத்து கொண்டவர்கள் அல்ல. ஆனால் அவர்களை ஏமாற்றாமல் ஒழுங்கான ஓய்வூதியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது தான் இதில் மிகப்பெரிய கேள்விக்குறி. மகாத்மா காந்தி பெயரை மாற்றிட்டு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதை விரிவுபடுத்தினார்கள். இவர்கள் பேரை மாற்றிட்டு அதை சுருக்கி விட்டு சிதம்பரம் போன்றவர்கள் கடன் வாங்கிறது பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசை பொறுத்த மட்டில் மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால், இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றார், போதையை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று. ஆட்சியை நடத்துவதற்கும் மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக தான் செயல்பட வேண்டும். அந்த இணக்கம் இல்லாமல் நீங்கள் இருந்து கொண்டிருப்பது தான். அதனால எல்லாம் நாங்கள் செய்கிறோம், அதுவும் மக்கள் வரி பணம் தான். இன்னைக்கு கூட ஒரு துறைக்கு கொடுக்கும் பொழுது அது இன்னொரு மக்களுக்கு அது சுமையாக தான் போகும். ஆனால் என்றைக்குமே ஊழியர்களுக்கு கொடுப்பது. நான் கேட்குறேன், சுகாதார துப்புரவு தொழிலாளர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? போட்டு 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 அவங்கள அடின்னு அடிக்கிறீங்களே, அப்போ அவங்களுக்கு என்னன்னா இவங்களுக்கு தேர்தல் சமயமாக பூத்து வேலையா ஓட்டு வேலையா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இவங்க சாதகமாக இருப்பாங்க. அவங்க ஓட்டுக்கோ பூத்துக்கோ யாரும் சாதகமாக இல்லைன்னா இவங்க யாருக்கும் சாதகமாக இருக்க மாட்டாங்க. அதுக்கு துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு உதாரணம். அதனால் இன்னைக்கு என்னோட காலம் என்ன என்றால், எனது கவனம் என்ன என்றால், இவ்வளவு நாள் கொடுக்காம கரெக்டாக இப்போ எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முருகெல்லாம் மகிழ்ச்சியா அவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க, இவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. 4.5 வருஷம் என்னங்க செஞ்சீங்க? இன்னும் பல பேரை கூப்பிட்டு பேசுவாங்க. பல அறிவிப்புகள் வரலாம். இன்னும் பல அறிவிப்புகளை நான் எதிர்பார்க்கிறேன். பெரிய பெரிய அறிவிப்புகள். இன்னைக்கு கூட இந்த ஓய்வூதிய திட்டம் எண்ணெயிலிருந்து நடைபெறப்படுத்தப்படும்னு அரசாணை இல்லை. அவங்களுக்கே ஒருவேளை அடுத்து நம்ம வருவோமான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அடிச்சு விடுவோம் நம்ம பாட்டுக்கு.